ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே இனிமையானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இனிமைக்குள்ள ஒரு தனிமை இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா கூட வெளியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியும் தான் இருக்காங்க. தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர்ப்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எரிச்சலா இருக்கு. எப்பவுமே உன் அண்ணனை உனக்கு சுத்தமா பிடிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனா நேத்தனமும் உன் அண்ணன் கிட்ட பயங்கரமா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. இப்பவும் எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, எனக்கு அவனை பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னா? சொத்தை தனியா பிரிக்கிற வரைக்கும் அவன்கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். சொத்தை தனியா பிரிச்ச பிறகு தூக்கி தூர வீசிடும். காரணமே இல்லாம உங்களுக்கு ஒருத்தன் வணக்கம் போட்டா கூட அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். அண்ணா வணக்கம். என்ன காரணம்? உங்களுக்கு மட்டும் வணக்கம் போட்டு போய்கிட்டு இருக்கான். ஏதோ கதை இருக்கு. அன்னைக்கு நடந்த பிரச்சனையில அவனுக்காக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டலாம். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அதானே கேட்டேன். இந்த மனுஷ பயில்வலே அவனுக்கு காரியம் இல்லைன்னா காலை கூட நினைக்க மாட்டானுங்க. மொத்தத்தில் மோசமானவனுங்க. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை பார்த்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக கூட சான்ஸ் இருக்கு. நீ லவ் பண்ற பொண்ணை அடிச்சாதான் அவன் கூடயே இருப்பா. நீ அவன் முன்னாடி ஒரு வீக் பண்ணா காமிச்சுக்கிட்டனா அவன் கூட இருக்க மாட்டா. நீ ரக்கட் பாயா தான் இருக்கணும். அவளை அடி. நீ ஒரு ஆல்பா மேலுங்கிறத காட்டு. அவளை மிதி. அப்பதான் அவன் கூட இருப்பா. இல்லைன்னா விட்டு ஓடிடுவா. நீ ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிறதுக்காக மிதி அவளை போட்டு. அப்பதான் அவன் கூட இருப்பா. இல்லைன்னா விட்டு ஓடிடுவா. கணவனுக்கும் மனைவிக்கும் நடந்த தகராறில் கணவனை தூக்கி எறிந்துவிட்டு டைவர்ஸ் கொடுத்து சென்று விட்டாள் மனைவி. இதன் பின்னணியில் யூடியூப் வீடியோ ஒன்றினை பார்த்துவிட்டு கணவன் மனைவியை அடித்து உதைத்ததாக தெரிகிறது. லவ் பண்ற காலகட்டத்தில் இவனுங்க வர்ற வரத்திற்கு அவனை பாரு. லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஆளே மாறிட்டான். லவ் இஸ் லைஃப். ஒரு மாதிரி அலையிறான். நகம் வளர்க்கான், முடி வளர்க்கான், சட்டையில 2-3 பட்டனை அவுத்து விட்டு அலையிறான். சபா, அவன் இங்கிலீஷ் பாட்டை படிச்சுக்கிட்டு அவன் வர்ற வரத்து. நிறைய பேர் எதுக்காக சொந்தக்காரங்களோட கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னா அதுக்கு காரணமே இவங்க தான். அங்க பாரு, உன்னோட அங்கிள் வராரு பாரு. எங்க? சரி, இதுக்கு மேல வேலைக்காவதுன்னு நினைக்கேன். உன் அங்கிள் வேற வந்துட்டாரு. நான் அப்படியே போன் பேசுற மாதிரி பிச்சு பிடிங்கிடுறேன். ஹலோ, கள்ள மாடு தனியா விட்டு ஓடிட்டானே. வணக்கம் அங்கிள். என்னப்பா, என்ன பண்ற? சின்ன வேலை இருக்கு அங்கிள், முடிச்சு உடனே ஓடி வந்துடுறேன். என்ன, உன் அங்கிள் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டியா? ஆமா, இவனை தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். மாட்டினான்னு மட்டும் வச்சுக்கேன், சிங்கடிச்சு விட்டுருவான். சரியான பூமரு. என்னப்பா, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு நேரம் சரியில்லை, நான் கிளம்புறேன். என்னப்பா? ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ பூமர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா, நீங்க பூமர் தானே. உங்க ஜென்ரேஷனே ஒரு பூமர் ஜென்ரேஷன். என்னைக்காவது சொல்ல வந்ததை டைரக்டா சொல்லியிருக்கீங்களா? பூமர் மாதிரி ஜவ்வாதானே இழுக்கிறீங்க. ஓ அப்படியா? சரி சரி, நாங்க பேபி பூமர்ஸ்னா நீங்க ஜிஎல் பூமர்ஸ்டா. சரி ஓகே, எங்க ஜென்ரேஷன்ல தான் கூகுள் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஸோ நாங்க கூகுள் ஜென்ரேஷன். இல்ல தம்பி, கூகுள்ல நம்ம ஒன்று சர்ச் பண்ணா சர்ச்சுக்கு சம்பந்தமே இல்லாத இன்ஃபர்மேஷன் நிறைய வரும். அந்த மாதிரி தான் நீங்களும். செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு. மனிதாபிமானம், நம்பிக்கை, நாணயங்கிறது சுத்தமா கிடையாது. இந்த ஒரு ஜென்ரேஷன்ல தான் கேயும் லெஸ்பியனும் ரொம்பவே அதிகமாகறாங்களாம். ஸோ இந்த காரணத்தினால நாங்க கூகுள் ஜென்ரேஷன். இந்த கண்டென்ட்டை மட்டும் நான் சோசியல் மீடியால போட்டேன்னு நினைச்சுக்கேன், ரப்படி ராவடி உளும் பார்த்துக்க. வெறும் வாய் பேச்சு தான் உங்க ஜென்ரேஷன். இந்த மாதிரி காமெடிலாம் நிறைய பார்த்துட்டோம் நாங்க. ஃபர்ஸ்ட் அந்த குரோம்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே, ஒரு 5-6 கலர் இருக்கு. ஓ, இது வானவில். ஓ சவ்வா. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அண்ணன் தங்கச்சின்னு தான் சொல்றாங்க. கடைசியா அது எதுல போய் முடியுதுன்னு நீங்களே பாருங்களேன். பரவாயில்லையே, எப்பவுமே அண்ணன் தங்கச்சியில ஒன்று ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை தங்கச்சி பாசத்துல கூடனவனா இருப்பானோ? 6 months later. இது என்ன கதை? 1 மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் தங்கச்சின்னு ஸ்டேட்டஸ் வச்சவன் இப்ப அதே பொண்ணு கூட கல்யாணம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான். கதையை தொலைச்சு விட்டானே. மாப்பிள்ள, அந்த பொண்ணு கூட தங்கச்சின்னு தானே சுத்திக்கிட்டு இருந்த. இப்போ நீ அதே பொண்ணை கல்யாணம் பண்ண போறியா? ஆமா மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு வந்துரு. கறி குழம்பு வச்சா வாரேன். லவ் பிரேக்கப் ஆச்சுன்னு நண்பன்ட்ட சொன்னா அவன் என்ன பண்றான்னு பாருங்க. ஹாய், குட் மார்னிங். என்ன ரொம்ப பிஸியோ? சரி சரி, வீடு பார்த்துக்கலாம். மாப்பிள்ள, அவனை பாத்தியா? ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு நம்ம பக்கத்திலே வரமாட்டான்.
ஒரு நாள் பிரேக்கப் ஆகும், அன்னைக்கு நம்ம கிட்ட தான் வருவான். அன்னைக்கு பார்த்துக்கலாம். மச்சான் 2-3 நாளாக ரொம்பவே சோகமாக இருக்கியே, என்னாச்சு? மச்சான் நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல. எந்த பொண்ணு? இந்த காவலை மாதிரி முடிய விரிச்சு போட்டு அலைவலா அவளா? ஸோ சரி சரி சொல்லு சொல்லு. மாச கணக்கில் நல்லா தான் மச்சான் பேசிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணுறேன், ஒருத்தர் செகண்ட் லைனில் இருக்கான், நீ எனக்கு எதுக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்குறான் மச்சான். டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறாங்க. அவங்க டைம் பாஸ் ஆனோடனே நம்ம சொல்லியே முடிச்சிடுறாங்க. இல்லை, அவன் ஆள் அவனை விட்டு போயிட்டாலாம்ல, நேற்று எனக்கு சொன்னான். அப்படி போனாதான் அவனும் அடங்குவான். காலம் மாற மாற நட்புகளுக்குள்ள வர்ற மாற்றத்தை நீங்களே பாருங்களேன். சின்ன வயசுலலாம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவங்க வளர வளர சேஞ்ச் ஆயிடுறாங்கல்ல. உன்னோட ஃப்ரெண்டை பாரு, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறான் பாரு. ஆமாம், இப்போ அவனுக்கு பெரியவங்களோட பழக்கம் கிடைச்ச பிறகு நம்மளெல்லாம் கண்டுக்கிட மாட்டான். அந்த அன்னைக்கால் அவன் தான் ஒரு காலத்தில் என்னோட ஃப்ரெண்டு. அவங்க கூட போய் பேச வேண்டியதானே. நாளும் கடந்துருச்சு, காலமும் மாறிடுச்சு, அவ்வளவுதான், தூக்கி தூர போட்டு போக வேண்டியதான். உறவுகளுக்குள்ள பணம் இல்லாதவனுக்கு கிடைக்கிற மரியாதையை பாருங்க. ஹலோ, நான் யாரு? நான் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறேன். உங்க ஒய்ஃபோட தம்பின்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்கு வெளியே நின்று உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியா? என் ஒய்ஃபோட தம்பியா வந்திருக்கான். வந்து வீட்டோட கதவை தரங்க. நான் வீட்டில் இல்லைன்னு அவன்கிட்ட சொல்லிருங்களேன். நான் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிடுங்க. அவனை விரட்டி விட்டுருங்க ஏதாவது சொல்லி. ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டாங்களே. அதே உறவுகளுக்குள்ள பணம் இருந்தா அவனுக்கு கிடைக்கிற மரியாதையை பாருங்க. ஹலோ, உங்க ஒய்ஃபோட தம்பி இருக்காங்கல்ல? ஆமா, அவங்களுக்கு சின்னதா அடிபட்டுருச்சு, உடனே வாரீங்களா? அடியா, இந்த இப்போ உடனே கிளம்பி வரேன், இப்போ வரேன், இந்த வாரம் வந்துட்டேன். மச்சான் என்னாச்சு மச்சான், பார்த்து வர மாட்டீங்களா மச்சான்? ஏன் மச்சான்? மச்சான் பணம்னு ஒன்று இருந்த உடனே அவனுக்கு 1000 மச்சான் போடுறான் பாருங்க.